Hi, praise the Lord. Hope you all had lunch. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மீட்டிங் இந்த சாப்பாடை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் ஆல்மோஸ்ட் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வருது. அப்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். கொஞ்சம் நிறையா கஷ்டம், பெரிய சொத்துலாம் இருந்துச்சு, இருந்தாலும் ரொம்ப ப்ராப்ளம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அரிசி இல்லாத ஒரு நாள் இருந்துச்சு. அப்போ என்னுடைய அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சொந்தக்கார வீட்டுக்கு போய் அரிசி கேட்டாங்க. அரிசி கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அரிசியில் ஜலிச்சுட்டு அந்த வேஸ்ட்டாக அந்த உடஞ்ச குருணைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குருணை அரிசியை போட்டு கேரி பேக்கில் இவ்வளோ போட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. பெரிய கோடீஸ்வர குடும்பம் தான். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்து போய் நிறையா ப்ராப்ளம் ஆகி அந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அந்த குருணை அரிசியை வாங்கிட்டு வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதில் கஞ்சி வச்சு கொடுத்தாங்க. கஞ்சி வச்சு கொடுத்துட்டு எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க, உங்கள் 2 பேரில் யார் நிறையா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லி. அப்போது நாங்கள் என்ன செய்வோன்னா, இந்த மாதிரி சோறு கஞ்சி தண்ணி ஊற்றின கஞ்சியை சாப்பிடுவோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் சைடில் வந்துட்டு புளியாங்கீரைன்னு சொல்லுவாங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்ல, புளிப்பாக இருக்கும் அந்த கீரை. அதை எடுத்துகிட்டு வந்து துவையல் மாதிரி அரைச்சி வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த ரைஸை பார்க்கும்போது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. இட் வாஸ் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நிறைய பேருக்கு கிடைக்காது. நிறைய ஃபாதர் மதரோடு வாழ்கிறவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி ஒரு அனுபவத்தையும் கொடுத்துருக்கார். ஸோ இது பார்க்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ அண்ட் காட் பிளஸ் யூ.